50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. எடப்பாடி எதற்காக டெல்லி சென்றார்? அமித்ஷாவிடம் என்ன பேசுவார்? நன்றி மறப்பதில்லையா எடப்பாடி? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராஸ் ஷாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷாம். வணக்கம் நிஜந்தர். அமித்ஷாவிடம் என்ன பேசுவார் எடப்பாடி? நாடோடி மன்னனின் கட்சி நமஸ்தே பூமியில் நாடி கூறுகி நிற்கிறது, இப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஏனென்றால் எப்போதுமே கூட்டணி பேச அங்க இருந்து இங்கதான் வருவாங்க. பாய்ஸ் கார்டன் வாசல்ல எவ்வளவு நாள் மோடி அவர்கள் இருந்தார்கள், எல்லாமே தெரிந்த கதை தானே. இப்ப இவங்க அங்க போறாங்கன்னா அவர் என்ன நிபந்தனை விதிக்கிறாரோ அதுக்கு கட்டுப்படணும். ஒரு நிபந்தனை முடியாதுன்னு நேத்து சொல்லிட்டாரு அவரு. ஏனென்றால் அது சாத்தியம் இல்ல. 18 எம்எல்ஏக்களை கூட்டிக் கொண்டு டிடி வெளியில போனாரு. தலைமை கழகத்தை ஓபிஎஸ் அடிச்சு நொறுக்கினாரு. நாங்களே ஒரு நன்றி கடனுக்காக தான் அங்க இருக்கிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அந்த நிலைப்பாட்டுல இருந்து மாற மாட்டார். அப்படின்னா என்ன நன்றி? சரி, 2024 தானங்க முக்கியமான தேர்தல் மோடி அவர்களுக்கு. அப்போ நன்றி என்னாச்சு? அது என்ன ஆனந்த் ஆஃப் சுவிட்சா? தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கிறதுக்கு நன்றினா பெர்மனன்ட். 24 தேர்தலுக்கு முன்னாடி 22 உள்ளாட்சி தேர்தல்ல வேற அந்த 1% கூட கேட்டாரு அண்ணாமலை. அப்பவும் அது முடியாதுன்னு மறுக்கப்பட்டுதான் அவர் வெளியில போனாரு. அவர் 23 வாக்குல சவுத் இந்தியா ஃபேஸ், தென்னிந்தியாவின் முகம் அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமியை பக்கத்துல வச்சு ரொம்ப பாராட்டினாரு பிரதமர். அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வெளியில போனாரு. அதை தவறுன்னு சொல்லல. கூட்டணி தேர்தல் நேரத்துல கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறுறதுதான். அதுல பெரிய நன்றி எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே பார்த்தாலுங்க 2016 ஜெயலலிதா மரணம். 2016க்கு பிறகு உடனடியா முதலமைச்சரானது ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் முதல்வர் கன்னியூ பண்ணாரு. சசிகலா முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணம் வரும்போது ஓபிஎஸ் தர்மயுத்தத்தின் பின்னாடி இருந்தது யார்? குருமூர்த்தி. அப்படின்னா ஓபிஎஸோட போன எம்எல்ஏக்கள் என்ன அஷூரன்ஸ்ல போனாங்க? பிஜேபி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற அஷூரன்ஸ்ல தான் போனாங்க. ஆனாலும் 122 எம்எல்ஏக்களை இவங்க ஏதோ ஒரு வகையில கட்டுக்கோப்பா வைத்திருந்து அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனார். அதுக்கு பிறகு 102 அந்த நம்பிக்கை தீர்மானம் இவங்க எதிர்த்துதான் ஓட்டு போட்டாங்க. 18 எம்எல்ஏ எப்பங்க வெளியில போனாங்க? துணை பொதுச் செயலாளர் அந்தஸ்து டிடிவிக்கு தரப்பட்டது. அவரே பலமுறை சொல்லிட்டாரு, நான் 10 வருஷம் பாலிடிக்ஸ்லயே இல்ல. சித்தி பெங்களூருக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் போது அவங்களுக்கு பதிலாக நான் கட்சியை கவனிச்சுக்கிட்டேன். அப்படிதான் இருந்தது. அதுக்கு பிறகு அவர் ரெட்டையிலை வழக்கு சின்னம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார். அது என்னாச்சு? 8 வருஷமா அந்த வழக்கு. தீகார், அத்தனை நாள் தீகார்ல இருந்த ஒரு அரசியல்வாதிக்கு என்ன பின்னடைவு? அவர் வெளியில வந்தார். இதே புகழேந்தி இவங்க தான் பெரிய ஊர்வல ஆர்கனைஸ் பண்ணி டிடிவியை ஏர்போர்ட்ல இருந்து கூப்பிட்டு வந்தாங்க. நேரா தலைமை கழகத்துக்கு போற, நான் 60 நாள் டைம் தரேங்க, எல்லாருமா பேசி முடிவெடுங்கன்னாரு. முடிவு என்னாச்சு? டிடிவி உள்ளிட்டவர்களை வெளியில ஏற்றுவதுதான் முடிவாச்சு. 18 எம்எல்ஏக்கள் வெளியில போனாங்க. இதுதானே குரோனாலஜி. இதெல்லாம் இப்ப சமீப கால சரித்திரங்க. இது எல்லாம் வீடியோ பதிவுகளா இருக்கு. அவரு நேத்து எடப்பாடி பழனிசாமி பெரிய கர்ஜனையோட, நான் தனித்து நிற்போம், எங்களுக்கு அரசியல் தன்மானம் தான் முக்கியம்னா, நில்லுங்க, தனித்து நில்லுங்க, தன்மானம் காத்துக்குங்க, டெபாசிட் இழந்துக்குங்க, யார் வேணாம்னு சொன்னா எங்க தனித்து நிற்பீங்க? நீங்க தனித்து நிக்கிறதா என்ன? தனித்து நிற்கிறதுனா அதிமுக தனியா போட்டி போடணும். ஜெயலலிதா பாணி அரசியல். கூட்டணி கட்சி நிர்பந்தம் வேண்டான்னு தானே அவங்க 2014 2016 தனித்து போட்டிட்டாங்க. 2016 யார் வேணாலும் கூட்டணிக்குவாங்க, ரெட்டையில நிக்கணும்னாங்க. அவ்வளவு பெரிய நிபந்தனை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லயே பார்க்காது. பெரிய பின்னடைவோட கூடிய தேர்தல், 5 வருஷம் ஆட்சி, நடுவுல தண்டனை, பெரிய செட்பேக் இருந்துச்சு. அப்ப தனித்து போட்டியிடுவதுங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க, ஜெயிச்சாங்க. தனித்து போட்டியிடுவதுன்னா பிஜேபியோட நிக்க கூடாதுல்ல. பிஜேபி விதிக்கிற நிபந்தனைகளை கட்டுப்படக்கூடாது. அமித்ஷாவை இவரு போய் பார்க்க கூடாது, அமித்ஷா இவரு பார்க்கணும். அப்படித்தானே? கூட்டணிக்கு அப்படித்தானங்க வந்தாரு. அமித்ஷா தானங்க இங்க வந்தாரு. இங்க அவர் வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டாருல. அப்புறம் இப்ப எதுக்கு அங்க போனோம்? இல்ல, நான் அமித்ஷா எல்லாம் பார்க்க போல, நான் மழை வருதுன்னு சொல்லி லீவு போட்டேங்க, அதுக்கு போய் இந்த பத்திரிகைக்காரனுங்க எல்லாம் இப்படி எழுதிட்டாங்க அப்படின்னு நேற்று சொல்லிட்டு இன்னைக்கு போறாரு. சரி, ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமையே தெரியும் உளவுத்துறைக்கெல்லாம். ஏன்னா டிக்கெட் பிளாக் ஆகும் போதே உளவுத்துறை அது அங்கதான் ஏர்போர்ட்ல இருக்காங்கல்லாங்க. மத்திய மாநில உளவுத்துறைகள் அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க எல்லா முக்கிய ஏர்போர்ட்டுகள்லயும். ஸோ தலைவர்கள் மூவ்மெண்ட்டை பார்க்க வேண்டியது அவங்களோட கடமையும் கூட. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அப்ப டிக்கெட் பிளாக் ஆயிருக்கு, போறாரு, எல்லா ஊடகங்களும் செய்தி போட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை நேற்றைக்கு இவர் நாங்க தருமபுரி ப்ரோக்ராம் ஒத்தி வச்சது காரணம் மழை தான்னாரு. மழை காலம் நமக்கு இன்னும் 1 மாசம் கழிச்சு. இப்ப ஆங்காங்கே மேக வெடிப்பு காரணமா தான் மழை பெய்யுது.
அப்ப அதிமுக மேக வெடிப்பு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த வெடிப்பு என்ன வெடிப்பு? இப்ப செங்கோட்டையன் பற்ற வைத்த நெருப்பா, இல்லை எடப்பாடி எதுக்காக இப்போ டெல்லி போனோம்? செங்கோட்டையனை பார்த்தும் பயப்படுறாரு, அமித்ஷா பார்த்தோம். என்னன்னா அமித்ஷாவும் 2021 இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. பிஜேபி சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு தான் எல்லா மாநிலங்களையும் அவங்க அப்படித்தான் செய்யறாங்க. இப்ப நிஷாத் பார்ட்டிங்க, அவங்க ராமாயண குகனோட வழித்தொண்டர்கள், படகோட்டிகள். ஒரு 1.5 தொகுதியில் தான் அவங்களுக்கு செல்வாக்கே இருக்கு. ஆனா அவங்கள எப்போதுமே இவங்க கூட்டணியில மெயின்டைன் பண்றாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க மத்திய அரசு எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்கள வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு ஸ்டேட் மினிஸ்டர் ஏதாவது பதவி கொடுப்பாங்க. என்ன காரணம்னா 1.5 தொகுதி 2 தொகுதி வெயிட்டை மட்டும் பார்க்க மாட்டாங்க. பிற தொகுதிகளையும் அவங்களுக்கு சின்ன சின்ன ஓட்டு வங்கி இருக்கும். 1000 ஓட்டு 2000 ஓட்டு ரொம்ப முக்கியம். எல்லாரும் போடுற கணக்கு தாங்க இது. கூட்டணியே வேணான்னு முடிவெடுப்பதற்கு அமித்ஷாவே ஜெயலலிதா கிடையாது, நரேந்திர மோடியே ஜெயலலிதா கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. யாருமே, கலைஞர் கூட ஜெயலலிதா கிடையாது. ஆமா, அவங்க மட்டும் தாங்க அந்த ஒரே ஒரு முடிவு எடுத்தாங்க, வெற்றி கண்டார்கள். இதெல்லாம் வரலாறு தான். இதெல்லாம் போய் மறைச்சு பேசுறதுல அர்த்தம் இல்ல. அப்ப எடப்பாடி என்ன எடுத்திருக்காரு? நன்றிங்கிறது அமித்ஷா சொல்றாரா? ஏன் நான் நன்றியோட தான் இருக்கிறேன், என் கட்சியை உடைச்சிடாதீங்க அப்படிங்கிறாரா? இல்ல கட்சியை உடைஞ்சாலும் பரவாயில்ல, வேற யாராவது தலைவர் சம அளவுக்கான அந்தஸ்துல யாராவது வந்தாலும் பரவாயில்ல, நன்றிக்காக ஏத்துக்குவேன் அப்படிங்கிறாரா? 2026 திமுக ஆட்சி வந்தாலும் பரவாயில்லன்னு தானே இதுக்கு அர்த்தம் கொள்ளணும் நம்ம. சரி, டிடிவி தெளிவா சொல்றாரு 4 முனை போட்டிங்கன்னு. நான் 5 முனை போட்டின்னு நினைக்கிறேன். என்னன்னா கூட்டணியில இடம் கிடைக்கலங்கிறதுக்காக நம்ம கட்சியெல்லாம் மூடிட்டு போக முடியாது. போட்டி போட்டு தான் ஆகணும். சில தொகுதிகள்ல ஓட்டு பிரியதான் செய்யும். அப்போ 4 பவர்ஃபுல் முனை 5வது முனை ஆட்டோமேட்டிக். அப்ப 4 பவர்ஃபுல் முனைனாலே திமுகவுக்கு தான் வெற்றி. ஏன்னா ஒரு 35% ஓட்டு இருந்தாலே போதும்ல. திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் 25% 28% ஓட்டு, மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு 7%, 35%னா பிராக்டிகலா 100 ஓட்டு பதிவாகிற இடத்துல 35 ஓட்டு அவங்களுக்கு போயிடும். மிச்சம் 65 ஓட்டை தான் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிடணும். விஜய் ஒரு 3வது அணி, அவர் மாஸ் காட்டுறாரு, அதான் இல்லைன்னு மறுக்கிறதுல அர்த்தமே இல்லை. அரசியல்ல எதிரியை குறைச்சு மதிப்பிடுறதே அபத்தம். விஜய் பின்னாடி ஒரு கிரௌட் இருக்கு, கிரௌட் புல்லிங் நேச்சர் இருக்கு. சினிமாக்காரர் தான், அஜித் கூட்டம் வரத்தான் செய்யும், நயன்தாரா கூட்டம் வரத்தான் செய்யும். ஆனா வாரம் நயன்தாரா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்கல்ல. சனிக்கிழமை ஒவ்வொரு வெவ்வேறு மாவட்டத்துக்கு போக மாட்டாங்கல்ல, நயன்தாராவோ இல்லைன்னா அஜித்தோ. சனிக்கிழமை ஆர்கனைஸ் பண்ணி போவார்லங்க. கிரௌட் எப்படி இல்லாம இருக்கும்? கட்சிக்காரன் இருப்பானா, அவன் உற்சாகமா இருக்கான். அங்க தலைவரை பாத்தீங்களா, மாஸ் காட்டுறாரு, ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு தானே நீங்க சொன்னீங்க, நாங்க நடத்துறோமா இல்லையான்றாங்கல்ல. அது ஒரு வகையான அதிரடிங்க. அண்ணாமலைக்கு அதே தானங்க, அதிரடியா பேசுறதாங்க. அதுல ஒரு அட்ராக்ஷன் உண்டு, அதெல்லாம் மறுக்கவே முடியாது. எவ்வளவு ஓட்டு அது நமக்கு தெரியாது. ஆனா அவருக்கு பின்னாடி சின்ன சின்ன கட்சி போகும். அப்ப ஒரு வலிமையான கூட்டணி மாதிரி தோற்றமளிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியில் என்னன்னா எடப்பாடி சொன்னது நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு பாருங்க. தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேர் கபடிகரசை நினைச்சாங்க, அது பாஜக தான் காப்பாத்து. இதெல்லாம் சொன்னது அவர் உறுதியா இருக்காருங்கிறத காண்பிக்குதா, இல்ல அவர் டெல்லி போயிட்டு உறுதியை தளர்த்திட்டு கட்சிக்காக பாஜக தான் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிடியை விட்டு கொடுப்பதற்கான அறிகுறியா? ஒரே வார்த்தைக்கு அணையும் தீபமா? அணையும் தீபம்னு சொல்ல முடியாது. அவரை பொறுத்தவரையில் ஒரு இதுல உறுதியா இருக்காரு. என்னன்னா, மத்தவங்கள சேர்த்துக்க மாட்டோம், போனவங்க தான். அந்த நிலைப்பாடை பாரதிய ஜனதா ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா மையக்குழு கூட்டம் இங்க நடக்குது. ஏத்துப்பாங்களா பாஜக? ஏத்துப்பாங்களா? வேற வழி இல்ல. 2021 ஏத்துக்கிட்டாங்கல்ல. கூட கொஞ்சம் சொல்ல வேண்டியதான், எஜமா கூட கொஞ்சம் சீட்டா போட்டு தரேன். 2-3 வார்த்தை சொல்லிட்டீங்க. சாரி, நான் இடைவெளி பண்ணிட்டேன். 2 வருஷம் சொல்லுங்க. வேற வழி இல்லைங்கிறீங்க பிஜேபிக்கு. சரி, எஜமான் 2-3 சீட்டு போட்டு கொடுங்கன்னா சமரசம் ஆயிடுவாங்கன்னு வேற சொல்றீங்க. எப்படி? அப்படித்தானே வருங்க. இப்போ எடப்பாடியோட கூட்டணி டிடிவி விதிக்கிற நிபந்தனை, எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னா நாங்க வரலங்கன்ட்டாரு. அது நிச்சயமாக அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு எடப்பாடி பழனிசாமி தன் கழுத்தை தானே கத்தியில வைப்பாரா? வாய்ப்பு இல்ல. பிஜேபி வைக்காது. ஓபிஎஸும் எல்லா தியாகத்துக்கும் தயார்னு சொல்றாரே தவிர அவரோட நிபந்தனைகள் என்னன்னு தெரியாது. எல்லாம் போகுங்க. ஒரு கணக்கு இருக்கு. என்ன கணக்குன்னா, இப்போ எல்லாரையும் சேர்த்துடுறோம்னு வச்சுக்கோங்க, ஃபார் அசம்ஷன். எல்லாருக்கும் ஆதரவாளர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் சீட்டு கொடுத்தாகணும். அப்ப டிடிவி கொஞ்சம் சீட்டு, ஓபிஎஸ் கொஞ்சம் சீட்டு, எதிரணி தலைவர்களுக்கு கொஞ்சம் சீட்டுன்னா, எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு 2026 தேர்தலில் பாமகவில் ஏற்படுற பிளவு காரணமாக அவரோட பகுதிகளில் அவருக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னு வைங்க. அப்போ திமுகவே ஆட்சிக்கு வரட்டும். ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள்ல எடப்பாடி ஆதரவு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை கம்மியாகவும் எடப்பாடி எதிர்ப்பு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை கூடவும் மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரிஸ்க் எடுப்பாரா? எடுக்க மாட்டாருங்க. அந்த ரிஸ்க் எடுக்க முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டே இருக்கேன். ஒரு நாளும்
அவரு இவங்களை சேர்த்துக்க மாட்டார். இன்னைக்கு லைன் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் ஒருவேளை சேர்த்துக்குவாங்களோ, அதிமுகவை நம்ம உடைச்சிடக்கூடாது, கட்சி முக்கியம்னு நினைப்பாங்க யாருமே. ஏன்னா திமுக அணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இப்ப இல்லை. அப்ப கட்சி முக்கியம்னு வரும்போது எடப்பாடி ஏதாவது ஒரு வகையில பிஜேபி ஒரு அழுத்தம் கொடுத்தோ சமரசம் பண்ணியோ சேர்த்து வச்சிருவோங்கிற நம்பிக்கையில இருந்தாங்க. அவங்க ஆதரவு இப்ப தனியரசெல்லாம் டிவி பெட்டிகளில் பேசும்போது அதை அப்பப்போ வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாரு. நேற்றைக்கு எடப்பாடி அதுல தெளிவா சொல்லிட்டாரு, நோ, அவ்வளவுதான். ஆனா இதுக்கு முன்பு அவர் சொல்லியிருக்காரு, டெல்லியில வச்சே 100% வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாரு இல்லையா? போன கூட்டணிக்கு சசிகலாவையோ மற்றவங்களையும் சேர்த்துக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாரு. 21 சொல்லிட்டாரு. அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகுதான் டெல்லியிலே சொன்னாரு. சோ அதே நிலைப்பாடு தான் அவரோட நிலைப்பாடு. காரணம் அவரோட ஓன் சர்வைவர். செங்கோட்டையனோட எஃபெக்ட் என்னன்னா, பிஜேபியோட செங்கோட்டையன் இணக்கமா இருக்காருங்கிறது ஒண்ணுதான். வேற எஃபெக்ட் என்ன இருக்கு? யூஸ் இல்ல. ஆனா பிஜேபியோட இணக்கமா இருக்காங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். அவருக்கு என்ன அரசியல் லாபம், அதிமுக என்ன அரசியல் லாபம்? செங்கோட்டையன் அதிமுக கன்டினியூ பண்றாரு, பதவி இல்ல. அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியை பறிச்சிடக்கூடாது எடப்பாடி. அப்ப மேக்சிமம் அவருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் அதிமுக சீட்டு கொடுத்தா போதும்னு நினைப்பாரு. பிஜேபி கடைசி நேரத்துல அதை வாங்கி கொடுத்துருவோங்கிறது அவர் நம்பிக்கையா இருக்கும். ஓபிஎஸ்க்கு அந்த நம்பிக்கை கிடையாது. அந்த அளவுக்கு செங்கோட்டையன் சமரசம் பண்ணிக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? அதற்கு எடப்பாடி இணங்குவார் நினைக்கிறீங்க? எடப்பாடி இணங்குவாரா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா கடைசி நேரத்துல இல்லைன்னு சொல்லி ஒன்னும் செய்ய முடியாது. அப்படி கடைசி நேரத்துல சொன்னா செங்கோட்டையனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருப்பதாகத்தான் நேத்தைக்கு நான் உணர்ந்தேன். ஏன்னா அவர் மேற்கொண்டு வியாக்கியானமே பண்ணல. கெடு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஏதாவது சொல்லணும்ல. இப்போ டாக்டர்கிட்ட கேட்கிறோம், ராம்தாஸ்ட, ஐயா நீங்க கொடுத்த கெடு முடிஞ்சிருச்சேன்னு, தூக்கிட்டாங்க கட்சியை விட்டு அப்படின்னு சொல்றாருல. அது விளைவு என்னங்கிறத பத்தி எல்லாம் இல்ல. நம்ம சொன்னோம், 10 நாள் டைம் கொடுத்தோம், பதில் இல்ல, ரைட்டு, தூக்கியாச்சு, கட்சியை விட்டு தூக்கியாச்சு. அப்படி அது ஸ்டாண்டுங்க. அது வேற. விளைவுகளை பத்தி கவலை இல்லை. செங்கோட்டையன் கெடு விதிக்கல. 10 நாளைக்குள்ள ஏதாவது முடிவெடுங்க, எல்லா முடிவும் பொதுச்செயலாளர் பொறுப்புன்னு தான் சொன்னாரு. பொதுச்செயலாளர் இல்லைன்னு நேத்தானே 10வது நாள் முடிவு, நேத்து மீட்டிங்ல சொல்லிட்டாருல, அவ்வளவுதானே அவர் முடிவு. சரி, செங்கோட்டை என்னங்க ரிக்வஸ்ட் பண்ணாரு? 10 நாளைக்குள்ள முடிவெடுங்க, யாரை சேர்த்துக்கணும் யாரை சேர்த்துக்க கூடாதுங்கிறது பொதுச்செயலாளர் விருப்பம், அதானே சொன்னாரு. ஆமா, நேற்று மீட்டிங்ல சொல்லியாச்சுல்ல. ஓபிஎஸ் தலைமைகளை அடித்து நொறுக்கினார், அவரை சேர்த்துக்கொள்ள முடியாது, பேர சொல்லல, அவ்வளவுதான். டிடிவி 18 எம்எல்ஏக்களோடு போனாரு, அவரை சேர்த்துக்கொள்ள முடியாது. சசிகலா பத்தி பேச்சே வரல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கூடுதல் எக்ஸ்ட்ராவா சொன்னாரு. செங்கோட்டையனுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கை தான், கைக்கூலி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு. கைக்கூலின்னா யாரு கை யாரு கூலிங்கிறது 2 இருக்கு. அதுல கை ஒண்ணு வேணும், கூலி ஒண்ணு வேணும். யாரோட கைக்கூலி? பிஜேபியோட கைக்கூலின்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஓபிஎஸ் கைக்கூலின்னு எடுக்க முடியாதுல்ல. ஓபிஎஸ் செங்கோட்டையன் பார்த்தா கம்பேர் பண்ண ஓபிஎஸ் ஜூனியர். கூலிங்கிறது என்ன, பணமா? அது அரசியல் தானே கூலி. அப்படின்னா செங்கோட்டையனுக்கான சீட் அஷ்யூர்டு அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். அது எடப்பாடி அப்போ பிஜேபி சேர்த்து தாக்குறாரு. கைக்கூலி அப்படின்னா யாரு கை யாரு கூலி அப்படின்னா பிஜேபி சேர்த்து என்ன தாக்குறாரு? பிஜேபியை சேர்த்து தாக்குறாரு மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க நைட்டு. அப்போ ஒருவேளை இவர் போக மாட்டாரோன்னு நினைச்சேன். ஏன்னா தலைவர்களுக்கு டிக்கெட் பிளாக் பண்ணுவாங்க, அது பிறகு பயணத்தை ரத்து பண்ணிடுவாங்க. ஆனா போறாரு. அங்க போய் என்ன சொல்லுவாருன்னா, எஜமா நான் உங்களை கைக்கூலின்னு நான் சொல்லுவேன்னா, இவர் ஓபிஎஸ் கைக்கூலி, டிடிவி கைக்கூலி அப்படி மாத்தி சொல்லுவாரு. இல்ல அவங்களுக்கு அந்த அர்த்தமே தெரியாம இருக்கும், கைக்கூலிங்கிற அர்த்தமே தெரியாம இருக்கும். இங்க பிஜேபிக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டியது லோக்கல் தலைமைங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் நேற்று அண்ணா பிறந்த நாளைக்கு அவர் உருகி இது விட்டு இருந்தாரு, வாழ்த்தும் அறிக்கையும் விட்டு இருந்தாரு. பிஜேபி காரங்களுக்கே அது கடுப்பு. நான் காலைல பேசின ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, நாங்க அண்ணா பிறந்த நாளைக்கெல்லாம் இது வரைக்கும் நம்ம பிஜேபியில இருந்து அபிஷியலா எதுவும் சொன்னதே கிடையாதுங்க. அதுவும் அண்ணாவோட பல்வேறு, அதாவது திராவிட இயக்கங்கள் எப்படி பாராட்டுமோ அப்படி பாராட்டி இருந்தாரு. இவர் என்னங்க பிஜேபி தலைவர்னு அவங்களுக்கு ஒரு சலிப்பு இருந்தது. இங்க அதிமுக இருக்கு, பழைய அதிமுக. அண்ணாவும் தமிழர்கள் எல்லாரும் போற்றி பாராட்டுகிற விஷயங்க. நயினார் நாகேந்திரன் அப்படி பாராட்டி இருக்க எடுத்துக்கலாம். ஆனா பிஜேபிக்கு அதுல வருத்தம் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதாவது ஆரின் அதர்வேட்ஸ் பிஜேபியோட தலைமைக்கு, தேசிய தலைமைக்கு, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற அமித்ஷாவுக்கு இங்க நடக்கிற விஷயங்களை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்றதுக்கு ஆள் இல்ல. அப்ப டெல்லி போறது எடப்பாடிக்கு தான் லாபம். டெல்லி போறது எடப்பாடிக்கு லாபம் தான். ஏன்னா இன்னைக்கு நைட்டு தெல்ல தெளிவான சில விஷயங்கள் தெளிவாயிரும்ல. உடனே டிடிவி அவர் இன்னைக்கு பேட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவர் அதெல்லாம் உணர்ந்துதான் டக்குன்னு பழைய விஷயத்த சொல்றாரு. உனக்கெல்லாம் ஒண்ணு யாரும் ஆதரவு தெரிவிக்கலையா, பேரே போடாம முட்டை காயத்தெல்லாம் நாங்க கையெழுத்து வாங்கணும் 122 பேர்ட்டையும், அப்புறம் உங்க பேரு வந்துச்சு, அவ்வளவுதான்.
நீங்க ஒன்னும் 122 எம்எல்ஏக்கள் ஏகோபித்த ஆதரவு கிடையாது. பிஜேபி ஒன்னும் வந்து உங்களுக்கு நன்றி கடன் நீங்க பட வேண்டியது இல்ல. ஏன்னா 122 எம்எல்ஏக்களுக்கு தான் நீங்க நன்றி கடன் படணும். அவரு சொன்னது தெளிவுதானே. போக பாருங்க நிறைய விஷயம் வெளியில வரும். ஆனா எடப்பாடி நம்பிதான் இப்போ பிஜேபி தமிழ்நாட்டுல இறங்கும் இதுல. அதான் லார்ஜர் கேம் பிளான் தான். சரி, குருமூர்த்தி என்னங்க சொல்றாரு, எங்களுக்கு 2026 முக்கியம் இல்லைங்க, 2029 தான் முக்கியம்ன்றாரு. 2026 எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியம் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கணும்னு திமுக விரும்புமா, அதிமுக இருக்கிற போட்டியாளர்கள் விரும்புறாங்களா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டுமே தானே. அந்த போட்டியாளர்களுக்கு ரொம்ப இருக்கும். என்னன்னா, திமுக தனி கட்சிங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாலும் திமுகவை அழிக்க முடியாதுல்ல, போட்டியாளர்களை நசிக்கிறாரு. ஆனா எடப்பாடிக்கு என்ன இலக்கு? சிஎம் ஆகிறதா, எதிர்கட்சி தலைவராகி அதிமுகவுடைய தலைவர் பொறுப்புல நீடிக்கிறதா? அதிமுக தன் பிடிக்குள் வைத்துக் கொள்வது, அதான் இலக்கு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பச்சைப்புள்ளி கூட இந்த கணக்கு தெரியுங்க. நம்ம சொந்த கட்சிக்குள்ளேயே ஒத்துமை இல்லைன்னா நம்ம எங்க ஜெயிக்க போறோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் இந்த கணக்கு இதெல்லாம் 10 முறை 20 முறை 500 முறை சொல்லியாச்சு. தென் மாவட்டத்துல இந்த கணக்கு, அந்த மாவட்டத்துல இந்த கணக்கு, இவனுக்கு 2%, அவங்களுக்கு 3%, ஆக மொத்தம் 7% எல்லா கணக்கையும் சொல்லியாச்சு. எடப்பாடி பழனிசாமியோட சீனியாரிட்டிக்கு இது தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளவு பேர் எம்ஜிஆரே வந்து கட்சியில ஒற்றுமை இல்லாத காரணத்தாலதான் வந்து முனிசிபல் எலெக்ஷன்ல 86ல தோல்வியை சந்தித்தார். ஜெயலலிதா அணி தனியா பிரிஞ்சு கிடந்தது. அந்த பக்கம் சேலம் கண்ணா இவங்க எல்லாம் ஜெயலலிதா ஆதரவு, திருநாகரசன்ன வேற ரூட் எடுப்பாரு, ஆர்எம்பி வேற ரூட் எடுப்பாரு. 85 ஊரா இதாங்க நிலைமை. நாங்க அலிபாபாவும் 24 மந்திரிகளும் சின்ன புக்லெட்டே போட்டோம். இது இலவச இணைப்பு பத்திரிகையோட, அலிபாபாவும் 24 மந்திரிகளும் தெரியும். அவ்வளவு பெரிய எம்ஜிஆரே உட்கட்சிக்குள்ள பிரச்சனை வரும்போது முனிசிபல் எலெக்ஷன்ல தோக்குது. முனிசிபல் எலெக்ஷனுங்கும் போது ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வந்துருது. 100 ஓட்டு 200 ஓட்டு 300 ஓட்டுல தோத்து போச்சுங்க. அப்புறம் அவர் பார்த்தாரு இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி தான் டக்குன்னு எஸ்டிஎஸ் எல்லாம் கூப்பிட்டு உள்ள சேர்த்து பார்ட்டியை வந்து ஒழுங்கு பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் 87ல அமரர் ஆகிவிட்டார். அது பிறகு கட்சி உடஞ்சுது. ஏன்னா இந்த உட்கட்சி பிரச்சனையை வளர விட்டாலே அதை நோக்கி தான் போகும். இப்ப அதிமுகல இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர் சிந்தனை உள்ளவர்கள் எடப்பாடியோடயே இருக்காங்க. தனிப்பட்ட முறையில பேசி பார்த்தோம்னா நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, அவர் கேட்க மாட்டேன்றாருன்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு அதிமுக இருக்க சீனியர்ஸ் எல்லாத்தையும் விட கருத்து சொல்லக்கூடிய சுதந்திரம் எனக்கு இருக்கு. நான் 72ல இருந்து பாக்குறேன். எம்ஜிஆர் பணியாற்றி இருக்கிறேன், ஜெயலலிதாவோட இருந்திருக்கிறேன். எல்லாரையும் தெரியும் எனக்கு. அதிமுகவோட இன்ச்சு பை இன்ச்சு மூவ்மெண்ட் தெரியுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா அவரு ஒத்துக்க மாட்டேன்றாரு. அப்ப கட்சி வீணா போயிருமாங்க, நீங்க திருப்பி திமுக ஆட்சி தானே வரும், அது அவருக்கும் தெரியுங்கன்றாங்க. எப்படிங்க வெறுமனே பிஜேபி அதிமுக பிஜேபி கூட்டணி பிற கட்சிகளையே கவர்ற நிலைமையிலேயே இல்லையேங்கிறதா எனக்கெல்லாம் கவலை. ஒரு புதிய தமிழகம் கிருஷ்ணாமி, ஜான் பாண்டியன் அவங்களோட ஓட்டு வங்கின்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாருக்கும் ஓட்டு வங்கி இருக்குல்ல. இப்ப எல்லாரும் விஜய் நோக்கி தானங்க மைக்ரேட் பண்றாங்க, டிடி உட்பட. உங்களுடைய நீண்ட அனுபவம் 72 அதிமுக பாக்குறீங்க. இந்த 20 நிமிட பேட்டியில நீங்க கொடுத்தது என்னன்னா, எடப்பாடி வெல்ல மாட்டார், எதிர்கட்சி தலைவர் இருந்தால் போதும், அதிமுக அவர் பக்கம் இருந்து விட்டால் போதும், இந்த எல்லா கணக்குகளுக்கும் பிஜேபியும் தயாராகும். இதுதான் நீங்க சொன்னது. ரொம்ப பிளீக் பிக்சரை நீங்க அதிமுக பற்றிய மிக மிக ஒரு எதிர்மறையான சித்திரத்தை உங்களுடைய பேட்டி மூலம் வரைந்திருக்கிறீர்கள். கரெக்ட் தான் நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது பிஜேபி தான் அதை சொல்லுதுங்களே ஓப்பனா, 29 தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிருச்சுல. அப்புறம் என்ன, 2 பேரும் ஒரே போட்ல தானே பயணிக்கிறாங்க. அப்ப எடப்பாடிக்கு அதிர்ச்சியே கிடையாது. சரி, தோத்தா பரவாயில்ல, கட்சி இருக்கணும். அண்ணா சொன்னதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு அவரு. கட்சி வேஷ்டி, பதவி துண்டு, இது அண்ணா சொன்னது. அதுதான் நான் செய்யறேன் பாரு. கேட்டீங்கன்னா அண்ணா பிறந்த நாள்ல நான் அதாங்க சொல்றேன், துண்டு வேஷ்டி உதாரணம் தான், அப்படித்தான் சொல்லுவாரு. ஏங்க இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியுங்க. நான் சொல்றது எதுவுமே புதுசே கிடையாது. விஜய் தான் புதுசு. ஏன்னா அவரு இப்போ சமீப காலமா வந்திருக்காரு, நமக்கு அனுபவம் கிடையாது, அவரோட பழகினது கிடையாது. அவரோட அரசியல் எந்த ரூட்ல போகுதுங்கிறது எல்லாமே யூக செய்தி தான். ஆனாலும் ஒரு கிரௌட் புல்லிங் நேச்சர் இருக்கு. டிவிக்கள் வந்து பெரிய அளவுக்கு கவர் பண்ணுது. சனிக்கிழமை படம் ரிலீஸ் ஆயிட்டே போகுது. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். சரி ரைட்டு, ஒரு சனிக்கிழமை 2 சனிக்கிழமை 3 சனிக்கிழமை ஹிட் ஆயிரும். அப்புறம் தொடர்ந்து ஹிட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. சரி, எது எப்படி இருந்தாலுங்க சிறிய கட்சிகள் டிராவல் பண்ணுது. இவங்க அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய சிறிய கட்சி, நல்லா யோசிச்சு பாருங்க. பாரம்பரியமா கூட அதிமுகவோட இருக்கு. அப்ப பொலிட்டிக்கல் சர்வைவல் வரும்போது திமுக இடம் இல்லை. அப்போ விஜய் அணிக்கு போகணும். விஜய் ப்ரூடண்டா இருந்தா சேர்த்துக்குவாரு. ஏன்னா அவங்க இவருக்கு விஜய்க்கு போட்டியாளர்கள் கிடையாது. ஆனா ஒவ்வொரு தொகுதியிலையும் குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வச்சிருப்பாங்க. சில பகுதியில் ஏங்க தனியரசே ஃபார் தட் மேட்டர் எடுத்துக்கங்க.
காங்கேயன்னு ஒரு தொகுதி எடுத்தீங்கன்னா கேசிபிங்கிற ஒருத்தருக்கு வந்து ஓட்டு வங்கி இருக்குல்ல, ஆமா ஒரு தொகுதி 2 தொகுதி 3 தொகுதி அப்படி பாருங்க ஆமா இருக்குல்ல. அது அதிமுகவுக்கு தானே லாஸுங்கிற, திமுகவுக்கு லாஸே கிடையாது இதுல. நிச்சயமா அவங்க ஓட்டு வங்கி என்னவோ அது அவங்களும் அவங்க கூட்டணி கட்சியும் சேர்ந்து அதை பிடிச்சிருவாங்க. ஆமா. அப்ப அப்பேரண்டா லாஸ்ன்னு தெரியுற ஒரு மேட்டர்ல ஒரு அரசியல் வியூகத்துக்குள்ள ஒருத்தர் போறாருன்னா என்ன அர்த்தம்? லாஸ் தாங்க, ஆவட்டும் பரவாயில்ல, நம்ம சமாளிச்சுக்கலாம், 2029 தேர்தல் வருது இல்லன்னு அவரும் நினைக்கிறார். சரி சரி, இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குடிமைக்காக திரு சரத் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.